Hi guys, this is Nivita. இந்த வீடியோல M.Sc Max Tensor Analysis and Relativity அப்படின்ற பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். Find the covariant derivative of AJK ALMN with respect to x power q. ஓகே, ஸோ நம்ம வந்து எதுக்கான டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா AJK BLMN. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பவர் கியூக்கு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ப்ரொசீஜர் தான், ஓகேவா? அதை தான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பவர் கியூங்கிறதுனால இந்த டேர்ம் போட்டுட்டு கமா போட்டு கியூ பண்ணும், விச் மீன்ஸ் லைக் நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது அர்த்தம், ஓகேவா? இந்த டேர்ம் போட்டுட்டு கமா போட்டு கியூ அப்படின்றத போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குல்ல, டோ AJK BLMN divided by dou x power q னு வரும். லைக் இந்த டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு கியூக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டோ AJK BLMN by dou x power q அப்படின்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனியாக இதை வந்து நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம், இது சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பை யூஸிங் சம் ஃபார்முலா படி, ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த சப்ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நெகட்டிவ்னும் சூப்பர் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், ஓகேவா? சப்ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நெகட்டிவ், சூப்பர் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பாசிட்டிவ். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் மைனஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரிப்டுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா கேக்கு பதிலாக நான் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் ஏஜே அப்படியே தான் இருக்கும், கேக்கு பதிலாக நான் எஸ்ன்னு மட்டும் போட்டுக்கிட்டேன், AJS. இந்த டேர்மை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, BLMN அப்படின்றது அப்படியே தான் இருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே என்ன வரும்னா இங்கே எஸ் இருந்ததுன்னா இங்கே பவரில் எஸ் வரும். லைக் இது வந்து சப்ஸ்கிரிப்டில் எஸ் இருந்ததுன்னா சூப்பர் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு எஸ் வரும், ஓகேவா? நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணீங்க, கேவை தானே சேஞ்ச் பண்ணீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா கே போட்டுட்டு இங்கே இருக்கிற கியூ போடுவோம். எல்லா தடவையுமே அந்த கியூ அப்படின்றது அப்படியே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த திங் இஸ் நீங்கள் வந்து இப்போது சப்ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கடைசியில் கியூ போடுற மாதிரி வரும், ஓகேவா? சூப்பர் ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஓகே அது சேஞ்சஸ் இல்லை, அது எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம், கியூ எங்கே வேணால் போட்டுக்கலாம். இந்த திங் இஸ் இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னென்னா இந்த BLMN அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே தான் போட்டுக்கணும். இங்கே கே இருக்கு இல்லையா, அந்த கேக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் எஸ் அப்படின்றத போடுறோம், ஓகேவா? எஸ் வந்து சப்ஸ்கிரிப்டில் இருந்ததுன்னா இன்னொரு ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே எஸ் வந்து நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்டில் போடணும். அதுக்கப்புறம் எதுக்கு பதிலாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, கேக்கு பதிலாக தானே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ கே அப்படின்றத போட்டு டெரிவேட்டிவ் கியூ அப்படின்றத போடணும். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எண்ணை பேஸ் பண்ணி நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல AJK அப்படின்றத அப்படியே தான் போட்டுப்பீங்க. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக எஸ்ன்னு வரும். ஸோ BLMSன்னு வரும், BLMS அப்படின்றது வந்திருக்கும். நான் எதுக்கு பதிலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எண்ணுக்கு பதிலாக தானே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த எண் இங்கே போடணும், நெக்ஸ்ட்டு கியூ இங்கே போடணும். எஸ் வந்து சப்ஸ்கிரிப்டில் இருந்ததுன்னா நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்டில் எஸ்ங்கிறத போடணும், புரியுதா? லைக் இப்போ நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறதா சேஞ்ச் பண்ண போகிறோம், சரியா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எண்ணுக்கு பதிலாக எஸ்ன்னு போட்டுக்கிறீங்க, எதை சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த எண் இங்கே போட்டுட்டு கியூ போட்டுட்டு சப்ஸ்கிரிப்டில் எஸ் இருக்குன்னா சூப்பர் ஸ்கிரிப்டில் நீங்கள் எஸ்ங்கிறத போடுறீங்க. BLM அதெல்லாம் இருக்கும், AJKங்கிறது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஜேன்றது இருக்குல்ல, அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, BLMN அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து ஜேக்கு பதிலாக என்ன பண்ணலாம் எஸ்ன்னு போட்டுக்கோங்க, ASK அப்படின்றது வரும். அடுத்தது என்ன ஆகும்னா இப்போ வந்து எஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்குன்னா நீங்கள் ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே எஸ்ஸை வந்து சப்ஸ்கிரிப்டில் போட்டுக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கியூவை போட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து ஜேவை தானே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸோ அதனால் ஜே வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை வந்து எஸ்ன்னு போடுவீங்க, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த எஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்டில் இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு எஸ் வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே போடுவீங்க, ஸோ அது வந்து செகண்ட் ஸ்டெப்பு, ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கியூவை போடுவீங்க, அது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா எதை சேஞ்ச் பண்ணீங்களோ அதை வந்து அதுக்கு பதிலாக இந்த இடத்துல போடுறது ஃபோர்த்து ஸ்டெப். ஃபிஃப்த்து ஸ்டெப்பு மீதி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதுறது, ஓகேவா? ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து எல்லுக்கு பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த AJK அப்படின்றத அப்படியே போட்டுக்கலாம். எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்ஸுங்கிறத போடணும். ஸோ BSMN அப்படின்றது வரும். அடுத்தது என்ன ஆகும், இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக தானே சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ எல் வந்து உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே எஸ் வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கனால எஸ்ஸை வந்து சப்ஸ்கிரிப்டில் போடுறீங்க, கியூவையும் கூட சேர்த்து போடுறீங்க.
நெக்ஸ்ட் இங்கே வந்து எம் அப்படின்னு வரும். ஸோ எம் வந்து ஏஜேகே அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பிஎல்எஸ்என் அப்படின்னு வரும். ஸோ இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கும்போது எஸ்ஸை வந்து சப்ஸ்கிரிப்டை போட்டு கியூ போடுவீங்க. எதுக்கு பதிலாக நம்ம எஸ்ஸை போடுறோம், எம்முக்கு பதிலாக எஸ் போடுறோம். ஸோ எம் வந்து போட்டுப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இது யூவி மெத்தடில் பண்ண போகிறோம். யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? டோ ஏஜேகே டிவைடட் பை டோ எக்ஸ் பவர் கியூ இன்ட்டு பிஎல்எம்என் அப்படின்னு வரும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டோ பிஎல்எம்என் டிவைடட் பை டோ எக்ஸ் பவர் கியூ இன்ட்டு ஏஜேகே அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் லைனாக அப்படியே தான் எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்எம்என்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம காமனாக வெளில எடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள் பிஎல்எம்என் இருக்குது, இங்கே வந்து பிஎல்எம்என் இருக்குது. ஸோ அது ரெண்டத்தையும் காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ்லாம் வரும், டோ ஏகேஜே பை டோ எக்ஸ் பவர் கியூ அப்படின்ற ஒரு டேர்ம் வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல இருக்கிற மைனஸ் எஸ்கேஜே கேக்யூ ஏஜேஎஸ் அப்படின்றது வந்திருக்கும். இந்த பிஎல்எம்என் தான் நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஓகேவா? வேறு இடத்துல என்ன எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்எம்என் இந்த டேர்ம் ஒன்று இருக்குது. அப்போ ப்ளஸ் ஜேஎஸ்கியூ அதுக்கப்புறம் ஏஎஸ்கே அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோன்னா ஏஜேகேவெல்லாம் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த டேர்மில் இருக்குது ஏஜேகே. ஸோ அதனால் டோ பிஎல்எம்என் டிவைடட் பை டோ எக்ஸ் பவர் கியூ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஏஜேகே அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ மைனஸ் என்கியூ பிஎல்எம்என்எஸ்ன்னு வருது. அதுக்கப்புறமேட்டு ஏஜேகே இங்கே இருக்குது. ஸோ ப்ளஸ் எல்கியூஎஸ் பிஎஸ்எம்என்னு வருது. அடுத்தது ஏஜேகே இங்கே இருக்குது. ப்ளஸ் எம்கியூஎஸ் பிஎல்எஸ்எம் அப்படின்றது வரும். ஓகேவா? ரிமைனிங் என்ன டேர்ம் உங்களுக்கு இருக்குன்னு ரிமைனிங் அவ்வளோதான் இருக்குது. கரெக்டாக? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பிஎல்எம்என் வந்து இங்கே அப்படி தான் எழுதிக்கிறாங்க. பிஎல்எம்என் அடுத்த டேர்மில் இருக்கிற ஏகேஜேவும் அப்படி தான் எழுதிக்கிறாங்க. இது வந்து என்னென்னா இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கியூக்கு உங்களுக்கு வந்து ஆக்சுவலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் இது வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டேர்ம் இருக்கா, இப்போ இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் மைனஸ்ன்னு போட்டு நான் சொன்னேன்ல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்டில் இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ்ன்றதை போட்டுக்கணும். அப்புறம் ஏஎஸ்ஜேன்னு வரும். எஸ் சப்ஸ்கிரிப்டில் இருக்கணும்ல சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு எஸ்ன்றதை போடுறீங்க. அதுக்கப்புறமேட்டு எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சேஞ்ச் பண்ணுறீங்க, கே. ஸோ கேக்யூன்னு வரும். அடுத்தது இப்போ நீங்கள் ஜேக்கு பதிலாக என்ன சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக ஜே அப்படின்றது வரும். எஸ்ஸு சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கனால எஸ் வந்து சப்ஸ்கிரிப்டில் போடுவீங்க, கியூ போட்டுப்பீங்க. அப்போ இந்த டேர்ம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏஜேகேவை வித் கமா கியூ, அதாவது கியூவால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா பிஎல்எம்என் கியூவால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்டாக இருக்கிறது வந்து என். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்களா, எண்ணுக்கு பதிலாக எஸ்ஸு எல்எம்மு, இந்த இடத்துல எஸ்ன்னு போட்டிருக்காங்க, சேஞ்ச் பண்ணது என் கியூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லுன்றது வருது. ஸோ எல் பேஸ் பண்ணி வரும்போது எல்லுக்கு பதிலாக எஸ்ஸு எம்மு என்னு போட்டு இங்கே எல்கியூஎஸ் அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து லைக் எம்முக்கு பதிலாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பிஎல்எஸ்என்னு வரும். இந்த இடத்துல எம்ன்னு போடுறோம், நெக்ஸ்ட்டு கியூஎஸ்ன்னு போடுறோம். ஸோ இந்த டேர்மும் எப்படி இருக்குன்னா பிஎல்எம்மை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கியூக்கு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ பிஎல்எம்என் கமா கியூ அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம கோவேரியன்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.